ஹாய் நண்பா. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கல்கி 2898 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம நேத்து இந்த படத்த பார்த்து முடிச்சுட்டோம். பட் டைம் சரியா பத்தாதனால ரிவ்யூ வீடியோ போட முடியல நம்ம இன்னைக்கு ரிவ்யூ வீடியோ போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த படம் நான் ரிவ்யூ சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். இந்த படத்த நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க குடுத்த காசுக்கு மேல இந்த படம் செம்ம ஒர்த்தா இருக்கும். நானே இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்துல அந்த அளவுக்கு ஹைப் இல்ல. ஓகே பிரபாஸ் படம்னு சொல்றாங்க. ஓகே நம்ம அந்த ஒரு கிளிம்ஸ் நார்மலா ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா போன வருஷம் போல. அப்போ அந்த ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தபோது எனக்கு ஓகே சம்திங் நல்லா இருக்கே. ஓகே கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டீசென்ட்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சிருந்தேன். ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கப்புறம் ஓகே இந்த படத்த கண்டிப்பா இப்ப தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னா விஷுவல்ஸாவே செம்மையா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படத்த நம்ம தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவே பண்ணிட்டேன். ஸோ அந்த இந்த மாரி ஒரு முடிவ இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% சொல்றேன். இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணவே கிடையாது. ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் குடுத்துச்சு. விஷுவல்ஸா இருக்கட்டும், கன்டென்ட்டா இருக்கட்டும் 2மே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு ரொம்ப குடுத்துருந்துச்சு. அதனால தான் சொல்றேன் இந்த படத்த போய் நீங்க தியேட்டர்ல பார்க்காம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் தவிர, இது நம்ம மஸ்ட் வாட்ச்ன்னு சொல்ல முடியாது. மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தியேட்டர்ன்னு தான் சொல்லுவேன். ஸ்ட்ரெய்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் கேட்டீங்கன்னா இந்த படத்துல காசு வாரியா தண்ணி மாரி இறக்கி வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாரியான ஒரு அவுட்புட் இந்த படத்து மூலியமா நம்ம பார்க்க முடியுது. என்ன விஷுவல்ஸ்ன்றீங்க, என்ன மேக்கிங்ன்றீங்க. ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஹோல் டிபார்ட்மெண்ட் சிஜி, விஎஃப்எக்ஸ், டைரக்டர், எடிட்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சினிமாட்டோகிராஃபர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மனக்கட்டுருக்காங்க. அத பார்க்கறப்பவே நம்மளுக்கு அந்த விஷுவல்ஸும் சரி, மேக்கிங்கும் சரி சூப்பரா இருக்குங்க. இந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்கி படத்துக்கு ஐஎம்எக்ஸ் ஸ்கிரீன் குடுக்கல. நார்மல் ஸ்கிரீன் தான் குடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்கிரீன்ல நெறைய ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா அட்மாஸ் இருக்கும். வேற ஸ்கிரீன்ஸ் இருக்கும். அந்த மாரி ஸ்கிரீன்ஸ்லாம் நல்ல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் இந்த படத்த நீங்க பார்க்குறப்போ, அந்த விஷுவல்ஸ செம்மையா என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த படத்த நான் நார்மல் ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன். என்னோட இடத்துல அட்மாஸ்லாம் கிடையாது. பட் நார்மல் ஸ்கிரீன்ல பார்த்தேன். நார்மல் ஸ்கிரீன்லயே பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல்ஸ் பட்டைய கலப்பியிருந்தாங்க. அதான் சொல்றேன் ஒரு படத்துக்கு நம்ம தண்ணிய வாரியா இறைச்சு கொட்டுறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாரி அவுட்புட் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கணும். அப்பதான் ஆடியன்ஸ் ஓகே குடுத்த காசுக்கு ஓகே ஒரு நல்லதா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இம்ப்ரஷன் வரும். அது ஏத்த மாரி கரெக்ட்டா டைரக்டர் கரெக்ட்டா அந்த விஷன்ஸ புரிஞ்சுகிட்டு, விஷுவல்ஸும் சரி, மேக்கிங்கும் சரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல டைரக்டருக்கு பதிலா டைரக்டருக்கு மேல இன்னொரு ஹீரோ பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். அது சினிமாட்டோகிராஃபரா இருக்கட்டும், சிஜியா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் ரொம்ப மெனக்கட்டுருக்காங்க. ஏன்னா, இப்ப சிஜி, விஎஃப்எக்ஸ் இந்த மாரி இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு சை-ஃபை மெத்தடாலஜி படம் தான். இந்த மாரி ஒரு படத்த கரெக்ட்டா அது ப்ராப்பரா சிஜி, விஎஃப்எக்ஸ் பண்ணா மட்டும் தான் அது பார்க்குறப்போ நம்புற மாரி இருக்கும். இது மாரி சும்மா டூப்ளிகேட்டான ஒரு சின்ன காச நாங்க போட்டு வாரி அடிச்சுட்டோம். இதுதான்ப்பா சிஜி, இதுதான் விஎஃப்எக்ஸ் சொல்லிட்டு சுத்தமா ஒர்ஸ்ட்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சீன் கூட நம்ம பார்க்குற மாரி தோணியிருக்காது. பட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா மைண்ட்ல எடுத்துக்கிட்டு, ஓகே இது நம்ம ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு சை-ஃபை மித்தாலஜிக்கல் படமா இருக்கிறோம். கண்டிப்பா சிஜி, விஎஃப்எக்ஸ் நெறைய இருக்கும். அதுக்கேத்த மாரி கரெக்ட்டான அவுட்புட் குடுக்கணும்னு கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, அது கரெக்ட்டா ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் சரி, செகண்ட் ஹாஃப்பும் சரி நீங்க அந்த படத்தோட விஷுவல்ஸ் நீங்க குறையே சொல்ல மாட்டீங்க. இது சிஜி, விஎஃப்எக்ஸ் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமாட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வரப்போ செம்மையா குடுத்துச்சு. படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட ஜான்ராவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சை-ஃபை ஒரு மைத்தாலஜிக்கல் படம் தான். இதுல ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னா ஃபியூச்சர்ல உலகம் எப்படி இருக்கும். அவங்க என்னென்ன மாதிரியான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கன்ஸ் இந்த மாரி என்ன மாரி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாரி ஒரு ஜான்ரா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சை-ஃபை அப்படின்னா பிரெக்னன்ட் வுமன் வச்சு அவங்க கிடைக்கிற அந்த குழந்தைய சீரம் ஒண்ணு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு சை-ஃபை அது ஒரு டாக்டர் படத்துக்கு அந்த டாக்டர் ஒரு விஷயத்துக்கு ஜான்ராக்கு போகும். அந்த சீரம் கிடைக்கிறது எப்படி இந்த மைத்தாலஜிக்கல் இன்வால்வ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 ஜான்ராவையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜான்ராக்குள்ள அந்த கதைய பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா இன்டர்லிங்க் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி செஞ்சாருன்னே தெரியல நம்ம டைரக்டர். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் குடுத்தே ஆகணும். ஏன்னா, செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமாக்ஸ் ஒரு வார் சீக்வென்ஸே போகும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பா சாமி! நான் குடுத்த காசுக்கு மேல இது செம்ம ஒர்த்தா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணும். அந்த சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா டைரக்டர் அந்த சீன் பேப்பர்ல சும்மா ரைட்டிங் பண்ணாம சும்மா அப்படியே அங்க உட்காந்துட்டு எனக்கு ஐடியா வந்துருச்சு இந்த சீன செய்யணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த சீன் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கவே முடியாது. இந்த சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார் சீக்வென்ஸே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா அந்த சீன் பேப்பர்ல அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ல ரைட்டிங் பண்ணியிருக்கணும். அப்பதான் கரெக்ட்டான எக்ஸிகியூஷன் கிடைக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார் சீக்வென்ஸ் நடக்கும் செகண்ட் ஹாஃப்ல. அத பார்த்ததுக்கு அப்புறம் எப்பா சாமி! ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இந்தியன் சினிமாலே இந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் கிளாஸான ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேற யாருமே குடுக்கல. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தேன்.
ஸோ உண்மையாவே சூப்பரா பட்டைய கிளப்பியிருந்தாரு பாரு. 3 ஜான்ராவ கரெக்ட்டா அந்த கன்டென்ட்க்கு ஏத்த மாரி இன்டெலிக்ட் பண்ணி, அது எப்படி வந்து கரெக்ட்டா கிளிக் ஆக முடியுமோ, அது அந்த அளவுக்கு மனம் கற்றிருக்கிறாரு. ஸ்கிரிப்ட் பேப்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த அளவுக்கு வந்துட்டு மனம் கற்றிருக்கிறாரு. ஏன்னா, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்ல வந்துட்டு இந்த மாரி வேர்ல்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து சயன்ஸ் ஃபிக்ஷன் வந்து டாக்டர் மாரிலாம் இருக்காங்க. ஸோ சீரம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த சீரம் வந்து எப்படி வந்து மைத்தாலஜிக்குள்ள இன்வால்வ் பண்றது அப்படின்றது வந்துட்டு 3 ஜான்ராவையும் இன்டர்லிங்க் பண்ணி, அது கிளிக் ஆகி, அதுக்கேத்த மாரி ஆக்ஷன் சீக்வென்ஸஸ் செஞ்சு, இதெல்லாம் வந்துட்டு உண்மையா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். அத கரெக்ட்டா ப்ராப்பரா பண்றது வந்துட்டு உண்மையாவே சொல்றேன் வெறித்தனமான ஒரு படங்க. வெறித்தனமான படம். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு அப்படியே சில்லறைய வந்து சிதறி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு தோணும். ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்ஷன் சீக்வென்ஸஸ், வார் சீக்வென்ஸஸ்லாம் வந்து வாரி இறைச்சிருக்காங்க. ஸோ மாஸ்டர் கிளாஸான ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்த நீங்க பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு தயவு செஞ்சு சொல்றேன். செகண்ட் ஹாஃப்காகவே இந்த படத்த நீங்க போய் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜுவல்ஸாவும் சரி, படத்துல அந்த கன்டென்ட்டே பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து உண்மையா சூப்பரா இருந்துச்சு. மகாபாரதத்த வச்சு சம்திங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது கரெக்ட்டா பண்ணி, அது ஃபியூச்சர்ல வந்து இந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ அது வந்து எப்படி வந்து சைஃபைல வந்துட்டு இன்வால்வ் ஆகுது, அந்த சைஃபைல இருந்து எப்படி வந்து மைத்தாலஜிக்குள்ள வந்துட்டு இன்டர்லிங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதான் சொல்றேன். அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர்ல வந்து எழுதினா மட்டும் தான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா டைரக்டர் வந்துட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர்ல வந்து எழுதியிருக்காப்புல. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் குடுத்தே ஆகணுங்க. அடுத்து இந்த படம் முக்கியமா வந்து இந்த படம் வந்துட்டு நல்லா வந்ததுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் இருக்காரு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் வந்துட்டு அப்பப்ப நார்மலா தான் வந்துட்டு ஓகே கொஞ்சம் டீசென்ட்டா தான் வரும். பிரபாஸ் வர சீன்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராவே பண்ணியிருக்காப்புல. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, மனுஷன் ஃபுல்லா ஒரு படம்னு சொல்லிட்டு எடுத்து குடுத்துட்டாங்க போல இருக்கு. இதுதான் உங்க படம். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபுல்லா உங்க படம். நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து படத்த வந்து குடுத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். மனுஷன் போட்டு வாசின்னு வாசிச்சிருக்கிறாங்க. ஸோ எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த லவுட்னஸ் எதுவுமே கேட்கல. அதுக்கு ஏத்த மாரியான அந்த பிஜிஎம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்பவே அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரியான பிஜிஎம் வந்து சனா வந்து போட்டிருக்காப்புல. எப்படிதான் அந்த மனுஷன் வந்துட்டு இப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ வரைக்குமே ஏன்னா, அந்த கல்கி படத்தோட மியூசிக் ரைட்ஸ் வந்துட்டு சரிகமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வந்ததுக்கப்புறம் வந்துட்டு, "யோவ்! இது வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக் படம்யா. ஸோ ஏன்யா இந்த மாரி வந்து மியூசிக் போடுறன்னு" சொல்லிட்டு நெறைய பேர் சனா வந்துட்டு கொற சொன்னாங்க. பட் அதே டியூன வந்துட்டு இங்க போட்டிருக்காப்புல. ஸோ யாரெல்லாம் அந்த மாரி சொன்னாங்களோ, அவங்கலாம் வாய் அடைச்சு போன மாரியான ஒரு சம்பவத்த வந்து பண்ணி விட்டுருக்காப்புல. பாருங்க மனுஷன். சன்னா வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மெயின் பில்லர்ன்னே சொல்லலாங்க. இந்த படம் வந்துட்டு விசுவல்ஸ் வந்து செம்மையா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விசுவலுக்கு ஏத்த மாரி பிளெண்டடா ஒரு பிஜிஎம் போடணுமா இல்லையா? ஸோ அது ஃபீச்சர்ன்னு ஒரு படத்த காமிக்கிறாங்க. ஒரு சைஃபைன்னு காமிக்கிறாங்க. ஒரு மைத்தாலஜிக்கல் படம்னு காமிக்கிறாங்க. ஸோ அது கரெக்ட்டா ஏத்த மாரி ஒரு பிஜிஎம் போடணுமா இல்லையா? அதுக்கு வந்து இந்த படத்துல சனாவ தவிர வேற யாரு போட்டாலுமே சந்தோஷ் நாராயணன் மாரி யாராலுமே மியூசிக் போட முடியாதுங்க. ஸோ மனுஷன் வந்துட்டு வாரி இறைச்சிருக்காரு. வாசின்னு வாசிச்சிருக்காப்புல. எல்லா மியூசிக்குமே பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, எல்லாமே வந்துட்டு ஒண்ணு ஒண்ணா சேமா இல்ல. எல்லாமே டிஃபரெண்ட் வேரியேஷன்ல இருக்கு. ஆனா சூப்பரா இருக்குங்க. ஸோ உண்மையாவே சொல்றேன் சந்தோஷ் நாராயணன் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மெயின் பில்லர்ன்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்துல உலக நாயகன் கமல்ஹாசன் சார். அவர பத்தி நம்ம என்ன சொல்றது? இந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, படத்துல வந்து ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம் தான் வருவாப்புல. ஸோ கொஞ்சோண்டு கேமியோ பண்ணியிருக்காரு. ஸோ பார்ட் 2ல வந்துட்டு அவருக்கு பெரிய லீடே இருக்கு. அவர் வர்ற சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா வந்து நம்மளுக்கே பயம் கெடக்கும். என்னடா பண்ண போறாரு இந்த மனுஷன் அப்டின்னு சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, நார்மலான ஒரு ஒல்லிக்குச்சி மனுஷன் மாரி தான் வருவாரு நம்ம ஆண்டவர் சார். ஸோ நம்மள பார்க்குறப்போ ஓகே நார்மலா தான் இருந்துச்சு. பட் அவர் பேசுறதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு உள்குத்து இருக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த கதைக்கு ஏத்த மாரி உள்குத்து இருக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இவரு என்ன பண்ண போறாரு? கொலை பண்ண போறாரா? ஸோ அந்த மாரியான ஒரு நம்மளுக்கே ஒரு பயம் வரும். அவர காட்டும்போதே நம்மளுக்கு பயம் வரும். அவரு திரும்பும்போதும் சரி, அவர் பண்ற ரியாக்ஷன் சரி, அவர் பேசுற ஒவ்வொரு வாய்ஸ் மாடுலேஷனும் பார்த்தீங்க அப்டின்னா வந்து, நம்மளுக்கே பயம் காமிக்கும். என்ன மனுஷன் பண்ண போறாரோ? அப்டின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த சீரம் வந்துட்டு அவர் உடம்புக்குள்ள புகுந்து, அவர் உடம்பு வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவரு கொஞ்சம் ஒல்லி குச்சியா இருப்பாரு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம ஆளவந்தான்ல, நம்ம ஒரு அந்த வில்லன் கேரக்டர் ஒருத்தர் வருவாரு பார்த்தீங்களா, நம்ம கமல்ஹாசன் சாரு. அதே மாரி விஷயம் ரீகிரியேட் பண்ண மாரி இருக்குங்க. ஸோ உடம்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லா பைசெப்ஸ் ஏத்திக்கிட்டு மனுஷன் வருவாரு பாருங்க. எப்பா சாமி! அவர் சொல்லுவாரு பாருங்க, நான் வந்துட்டு அந்த தீபிகா படுகோன் தான் வந்துட்டு அவங்க வந்து ஃபுல்லா வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க குழந்தை தான் வந்துட்டு சீரம் வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள தான் வந்து தேடிட்டு இருப்பாங்க. பட் வந்துட்டு அவங்க உலகநாயகன் கமல்ஹாசன் சார் கீழ ஒருத்தர் இருப்பாரு பார்த்தீங்கன்னா, அவரு என்ன சொல்லுவாரு அப்டின்னா வந்துட்டு, "இது மாரி வந்துட்டு அந்த பிள்ளைய வந்து கண்டுபிடிக்க முடியல. அவ வந்து ஓடிட்டா" அப்டின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல ஆண்டவர் சொல்லுவாரு பாருங்க, "இல்ல நான் வரேன் தேடுறதுக்கு" அப்டின்னு சொல்லிட்டு. அப்போ படம் வந்து பீக்ல போனுச்சுங்க. ஐ அம் த பீக்டுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சார்
அப்படியே அந்த படத்த ஃபுல்லா தூக்கி சாப்பிட்டாரு. ஸோ படம் அதோட முடிஞ்சிரும். ஆனா அந்த சீன் தாங்க பீக். இந்த படத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சீன் தான் மிகப்பெரிய ஒரு பீக்ன்னே சொல்லலாம். ஆண்டவர் சார் இந்த படத்துல வந்து வர்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்க வந்து அப்படியே அப்படியே சிம்பிளா ஒரு ஸ்கோப் பண்ணிட்டு போயிறாருங்க. மனுஷன் வந்து ஆக்டிங் சொல்லியா தரணும். அதே மாரி அமிதாப் பச்சன் சார் வர்ற சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல அவர் தான் ஹீரோன்னு நெனைக்கிறேன். படம் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் பாதி கட்டத்துல தான் வருவாரு. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து அவர் வருவாரு. ஃபுல்லா அந்த படத்த வந்து டேக் ஆஃப் பண்ணிருவாரு. ஸோ அவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு, இன்னுமாடா இந்த மனுஷனுக்கு வந்துட்டு வயசாயிருச்சுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மனுஷனுக்குலாம் வயசே ஆகலடான்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு ஏத்த மாரியான ஒரு கரெக்ட்டான ஒரு ரோல் குடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க கமலஹாசன் சார் வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு சின்ன ஒரு 25 நிமிஷம் தான் கேமியோ பண்ணியிருக்காப்புல. அமிதாப் பச்சன் சார் தான் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு படம் முழுக்க வந்திருக்காப்புல. மத்தபடி வந்துட்டு கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன சின்ன கேமியோ தான் பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா சொல்றதுக்கு இல்ல. பட் ஸ்டில் ஓகே. அவர் குடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ இதுதான் வந்து எனக்கு இந்த படம் பார்த்த வரைக்கும் வந்துட்டு பொறுத்தவரை வந்துட்டு எனக்கு பாசிட்டிவா பட்ட விஷயமே. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இந்த படத்தோட நெறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டில் வந்து அன்ஃபினிஷ்டா வந்து விட்டுருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து திஷா பட்டானே இருக்கட்டும். ஸோ அவங்க வருவாங்க ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் போடுவாங்க. அப்புறம் லவ் சாங் வரும். அப்புறம் அதோட வந்து அவங்களோட ரோல் வந்து முடிஞ்சு போயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து எதுக்கு வருது? எதுக்கு வந்து இந்த படத்துல வந்து பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு சத்தியமா நம்மளுக்கு இப்போ வரைக்கும் புரியாது. எனக்கு இப்போ வரைக்குமே படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எதுக்கு அவங்கலாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. ஸோ நெறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது ஒரு கேரக்டர் தான். நெறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு சம்மந்தமே இல்லாம வரும். சம்மந்தமே இல்லாம வந்துட்டு அவங்களே பேக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ நம்மளுக்கே வந்துட்டு கேரக்டர்ஸ் வந்துட்டு ஓகே இன்னும் ஸ்டில் அன்ஃபினிஷ்டா இருக்கு. எதுக்கு நெறைய கேரக்டர்ஸ குடுத்து வந்து படத்த பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் பிரச்சனையா பட்டுச்சு. அடுத்து இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நான் படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தா தான் செகண்ட் ஹாஃப் வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துட்டு ஒரு பேடான இம்ப்ரஷன் குடுத்துச்சு அப்படின்னா வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணாலே வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா பண்ணலேன்னு சொல்லிட்டு தான் தோணும். பட் இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா வந்து படுத்துருச்சு. அன்டில் அந்த ப்ரீ இன்டர்வல் அண்ட் இன்டர்வல் போர்ஷன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லா அந்த படம் வந்து படுத்துருச்சு. நானே வந்துட்டு இன்டர்வல் எப்படா வரும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாதியா வந்துட்டு கதை ஆரம்பிக்கவே இல்ல. இன்டர்வல்ல தான் படம் வந்துட்டு கதையே ஆரம்பிக்குது. ஸோ படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அந்த ஒரு உலகத்த காட்டுறாங்க. ஸோ உலகத்துக்கு ஏத்த மாரி இன்ட்ரோடக்ஷன் காமிக்கிறாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு அவ்வளவு நேரம் வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து எடுத்துக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த படம் வந்து 3 நேரத்துக்கு மேல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு முழு படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோன்னு தான் தோணுது. சம்மந்தமே இல்லாம லவ் போர்ஷன்ஸ், லவ் சாங்கு அதெல்லாம் வந்து தேவையில்ல. அதெல்லாம் கட் பண்ணியிருந்தாலே படம் வந்துட்டு ஒரு 2 1/2 மணி நேரம், 2:45 நிமிஷம் வந்துட்டு கரெக்ட்டான ஒரு கிரிஸ்பான ஒரு ரன் டைம் வந்துருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு பொறுத்தவரைக்கும் சரியான லேக்குங்க. சத்தியமா சொல்றேன். இன்டர்வல் போர்ஷன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு சத்தியமா சொல்றேன் செம்ம லேக்கா இருந்துச்சு. ப்ரீ இன்டர்வல் போர்ஷன் பார்த்தீங்க வந்துட்டு அப்பதான் வந்து கதையே கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்வல் வர்ற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே லேகா தான் போணுச்சு. எனக்கு வந்து இன்டர்வல் எப்படா வரும்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் போணுச்சு. ஆனா அது வந்து அது கதைக்குள்ள தான் வந்துட்டு போறதுனால வந்துட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு பெருசா வந்துட்டு அந்த ஒரு லேக் ஃபீல் வந்து தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபுல்லா வந்து படம் வந்து ஒரு கிரேசி ஸ்க்ரீன் பிளே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணா கூட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சீன் வந்து கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பா வந்துட்டு ஒரு 2 1/2 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் 45 நிமிஷம் தான் வந்திருக்கும். கிரிஸ்பான ரன் டைம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் சரி, செகண்ட் ஹாஃப்பும் சரி ஈக்குவலான ஒரு ரிவ்யூஸ் வந்திருக்கும். பட் இது வந்துட்டு டீம் வந்து இப்ப கொஞ்சம் மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணி அந்த விஷயத்தலாம் வந்து ட்ரீம் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் படம் வந்துட்டு பந்தயம் அடிக்கும். ஸோ டவுட்டே கிடையாது. ஸோ இதுதான் நண்பா எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா பட்ட விஷயம். சரி நீங்க இன்னும் இந்த படத்த பார்க்கல அப்படின்னா வந்துட்டு இந்த பிஜிஎம் அப்புறம் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் உலக நாயகன் நம்ம அமிதாப் பச்சன் சார். ஸோ அவங்களும் வந்துட்டு மிரட்டி விட்டுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு சொல்லணும் அவசியமே கிடையாது. அவங்களாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஜெண்டரி ஆக்டர். அப்புறம் பிரபாஸ், தீபிகா படுகோன். ஸோ அவங்களாம் வந்துட்டு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே ஓகே. அவங்க வந்து ஓஹோன்னு பண்ணாம பட் ஸ்டில் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம பசுபதி சார் வந்துட்டு சூப்பரான ரோலு. ஸோ அவரு வந்துட்டு அவரெல்லாம் வந்து குறைய சொல்லக்கூடாதுங்க. அவரெல்லாம் மனுஷன் வந்துட்டு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒரு வெர்சடைல் ஆக்டர். நீங்க காமெடியா கொடுத்தாலும் காமெடியா பண்ணுவார், நல்லவரா கொடுத்தாலும் நல்லவரா பண்ணுவாரு, கெட்டவரா கொடுத்தாலும் கெட்டவரா பண்ணுவாரு. ஸோ அவர்லாம் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து வெஸ்டர்ன் ஆக்டர். ஸோ அவர்லாம் வந்துட்டு சூப்பரா வந்து பண்ணக்கூடியவர். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. ஸோ விஷுவல்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து மிக முக்கியமான விஷயமே அதுதான். அதை ப்ராப்பரா கவனிச்சே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமா தெரியாம போயிடும். ஸோ இந்த படத்தை நீங்க வந்துட்டு மஸ்ட் வாட்ச் நான் சொல்ல மாட்டேன். மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சொல்லுவேன். பாய் நண்பா.